இந்தியாவிலேருந்து திரும்ப ஸ்வீடனுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் வந்து 23 kgs கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 23 kgsல வந்து 3 பேக் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு 8 kgs எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு 23 kg வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். 23 kgs வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் ஊர்லேருந்து அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். என்னோட பொண்ணோட ட்ரெஸ்ஸு, ஸோ அவளோட பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, அதோட தாவாணி, என்னோட பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பெப்பா பிக், அவளோட ஃபேவரட் அது. அடுத்து அவளுக்காக வந்த பர்த்டே கிஃப்ட்ஸு. அடுத்து வந்து தண்ணி வடிகட்டி. நெக்ஸ்ட் வந்து இந்த பிபி செக் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஒரு இது ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து பிளாக்ஸு. என் பொண்ணு வந்து பக்கத்துலேயே ரெடியாக உட்காந்துருக்கேன். ஏன்னா அவளோட டாய்ஸ் நிறைய இருக்கு. இங்கே ஒரு குட்டி வேன் மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி செட்டு அது மாதிரி வந்து பாப்பாவுக்கு வாங்கினது. நம்ம ஊர் ஆட்டோ நிறைய வந்து இந்த வாட்டி அந்த அம்மாவுக்கு பாத்திரம் மாதிரி தான் வாங்கியிருக்கோம். சில்வர் பாத்திரம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என் கிச்சனில் எல்லா பாத்திரம் எடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு குட்டி ட்ரக் மாதிரி சின்ன பஸ்ஸு. பிக்கு வந்து ஸ்கூட்டரில் ஓட்டுற மாதிரி இருக்கு. இது ஏலக்காய் பேக்கெட்டு. இந்த ஊரில் வந்து என்னோட டீச்சர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால அங்கேருந்து 250 கிராம் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த கிரையான்ஸு, நம்ம ஊரில் தூசி தட்டோம் இல்லையா, அது மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு வந்தோம். ஒரு குட்டி டாய் சின்ன மாதிரி. அப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸு, யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் மாதிரி. அப்புறம் பெல்ட் என் ஹஸ்பண்டுக்கு எடுத்துருந்தோம். அடுத்து வந்து மஸ்கிட்டோ நெட் வாங்கிட்டு வந்தோம். சம்மர் சீசனில் வந்து கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருக்கும். அதனால வந்து விண்டோவில் அடிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10 செட்டு. இப்போதைக்கு இது யூஸ் இல்லை, பட் இது ஃபியூச்சருக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். வரமிளகா நிறைய வந்து மிளகாத்தூள், மிளகா அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு மெயினாக தேவைப்படுது. அதனால இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குட்டி காரு, சின்ன சின்ன டோனட் மாதிரி சவுண்ட் வர மாதிரி இதை என் பாப்பாக்கு எடுத்துக்கிட்டா. இப்போ அந்தம்மா செட்டு தான், எல்லாமே சொப்பு செட்டு தான். 2 ஊதுவத்தி பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று வந்து மல்லி வாசனை, இன்னொன்று வந்து சம்பா வாசனைன்ட்டு. பலூன் பேக்கெட்டு. இது வந்து ஷால் மாதிரி எடுத்தோம். அப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஷால் எடுத்திருந்தேன். நைட்டீஸு. அப்புறம் ஒரு சாமி படம் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து கிளாஸ் இருக்கு இங்கே, ஸ்வீடிஷ் கிளாஸ். ஸோ அதுக்காக எனக்கு நோட்ஸ் தேவைப்படுது. அதனால இது வாங்கிட்டு வந்தேன். நிறைய ஒரு 3-4 வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தமிழ் புக்ஸ் நிறைய இந்த வாட்டி பிடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் ரைம்ஸு நிறைய இந்த வாட்டி எனக்கு தமிழ் எடுத்துருந்தேன். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அவளை வந்து ஆல்பபெட்டில் வந்து எழுத வைக்கலாம்ன்றதுக்காக நிறைய வந்து இந்த வாட்டி புக்ஸு வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஃபைலில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மாவு ஜெலிக்கிறதுக்காக ஜெல்லடை. பர்த்டேலாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டெக்கரேட் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கு செல்லோ டேப்பு. அடுத்து ஒரு குட்டி எதனா பர்த்டே பார்ட்டி அது மாதிரிக்கு ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரி போட்டு தரதுக்கு ஒரு குட்டி கவர் மாதிரி பிங்க் கலரில் எடுத்திருந்தேன். இது என்னோட பொண்ணோட ஐட்டம் தான். ஃபுல்லாக வந்து பென்சிலு, பென்னு அது மாதிரிலாம் ஃபுல்லாக இது பவுச்சில் பென்சிலு, ஸ்கெட்சு, அப்புறம் வாட்டர் பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வந்து ஸ்னோனால கீழெல்லாம் அடிக்கடி விளையாடுறதா இருக்குது, விழும்போது செம பெயினாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த வாட்டி வாட்டர் பேக் முக்கியமாக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. நம்ம ஊர் மதுஷாலேருந்து காட்டன் டவல்ஸ்லாம் பிடிச்சிட்டு வந்திருந்தேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேர் பண்ணுறதுக்கு ஸ்டைலான லுங்கி மாதிரி வாங்கிட்டார் அவர். அடுத்து வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. பாருங்க, நம்ம ஊர் வந்து சைக்கிள் ரிக்ஷா மாதிரி. இது வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். பார்த்தோன்னா வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த ஊரில் வந்து நம்ம ஷோகேஸாக வைக்கலான்ட்டு நாங்கள் இது வாங்கியிருந்தோம். நம்ம ஊர் ரிக்ஷா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது நம்ம ஊர் உண்மையான ரிக்ஷா ஓட்டுறாங்களே அதே மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாஸ்து தொங்குற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். டீச்சர் கொடுத்ததுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட முக்கியமான ஐட்டம்ஸு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேண்டு, சாந்து அது மாதிரி நிறைய எடுத்துருந்தேன். கிளிப்ஸ் எல்லாம் தலைக்கு போகிற கிளிப்ஸு, டிஷர்ட் எடுத்துருந்தோம். அது இது வந்து வாட்டர் லெவல் பார்க்குறது. இது என் ஹஸ்பண்ட் ஊரில் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கார்டன் பாட்டுக்கு வந்து ஹேங்கிங் தொங்குறதுக்கு வந்து ஒரு ஒயர் மாதிரி தேவைப்படுது. ஸோ அதனால இது வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. அடுத்து ஒரு முக்கியமானது வந்து நிறைய செடிங்க விதை வந்து நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வளரும்னு தெரில இந்த ஊர் வெதர் கண்டிஷனில். ஸோ வளர்ந்துச்சுன்னா நான் அதுவும் காட்டுறேன் ஃபியூச்சரில். அப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து க்ரோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் காட்டு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ட்ரில் போடுறதுக்காக ட்ரில் பிட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் ஒரு 4 இது. அடுத்து வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்காக அந்த pH மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேக்கில் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். அடுத்து வந்து நம்மளோட 23 kgsல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இரும்பு தவா. இங்கே வந்து தவா கிடைக்கும், பட் வந்து நான்ஸ்டிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இந்த இரும்பு தவா வாங்கிட்டு வந்தோம். இந்த தவா பார்த்தீங்கன்னா ஊரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணி சீசனிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மூட்டை எனக்கு கடைசியாக என்ன இருக்குன்னு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கருவேப்பிலை. இந்த ஊரில் வந்து கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிறத விட ரொம்ப விலை ஜாஸ்தி. அதனால வந்து நம்ம ஊரில் கருவேப்பிலை வந்து காய வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நிறைய. இது எப்படியும் எங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே வரும். அதனால ஒரு 3 பேக்கெட்டில் நாங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கருவேப்பிலை. அப்புறம் ஒரு மிக்சி ஜார் வாங்கிட்டு வந்தோம். எங்ககிட்ட இருக்கு, பட் அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் வாங்கிட்டு வந்தோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மோர் மிளகா வந்து காய வச்சது அது எடுத்துட்டு. இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு கேன் மாதிரி பிடிச்சிட்டு வந்தோம். நம்ம ஊர் எத்ராஜு நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு சென்னையில், அங்கே தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பூந்தி ரொம்ப பிடிக்கும், அவர் அடிக்கடி பண்ணுவார். ஸோ இந்த வாட்டி போனோன்னா ஃபஸ்ட்டு பூந்தி கரண்டி தான் எடுத்தார். கேட்ட கரண்டிங்க. இந்த பருப்பு நசுக்கிறதுக்கு இங்கே வந்து பருப்பு வேகுது, பட் மசைய முடியல. அதனால வந்து ஒரு பருப்பு கரண்டி எடுத்துக்கிட்டேன் எனக்காக. இந்த சிந்தால் சோப் ஓல் சிந்தால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இங்கே கிடைக்கிறதே இல்லை. அதனால இதுவும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இது ஒரு பர்த்டே டெக்கரேஷன். இதுதான் மெயினான விஷயம். ஜல்ஜீரா பானிபுரி பண்ணுறதுக்கு வந்து இது தேவைப்படுது. இதை வாங்கிட்டு வந்தோம். பொண்ணோட டாய்ஸு, கன் மாதிரி. இந்த ஊரில் ஜாம் வந்து இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஊர் ஜாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறதுனால நம்ம ஊர் ஜாம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். தக்காளி விதை வயிறு புண்ணுலாம் ஆறும்னு சொல்கிறதுனால இதுவும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது காஞ்ச சுண்டக்காய். ஸோ காரக்குழம்புலாம் வச்சா போட்டால் நல்லாயிருக்கும்ட்டு இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகா தனியா தூள் இங்கே கிடைக்கும், பட் நம்ம ஊர் டேஸ்ட் கிடைக்காது. அதனால நாங்கள் எப்பவுமே ஊருக்கு போனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அது ஒரு 3 கிலோ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அதுவும் வந்து ஒரு 2 கிலோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து கஸ்தூரி மெத்தி, அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பேக்கெட் ஆச்சில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேஷன் லைட்டு தான். இது வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக நாங்கள் வந்து சும்மா சீரியல் பல்ப் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். டீ ஃபில்டர்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் கரண்டி, தோசை கரண்டி, குழம்பு கரண்டி. குழம்புக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்பூனுங்க. அடுத்து ஒரு இரும்பு கடாய் வந்து வாங்கிட்டு வந்தோம். சரி, கொஞ்சம் நான்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் இரும்பாக எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட் வந்து ஒரு 3 வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா வந்து இங்கே வந்து பீங்கான் பிளேட் இருக்கு. பாப்பா வந்து சாப்பிடும்போது கை தவறி விழுந்துருது, உடஞ்சிருது அடிக்கடி. ஸோ அதனால நம்ம ஊர் பிளேட் வந்து நல்லா இருக்கும்ட்டு ஒரு 3 பிளேட் பிடிச்சிட்டு வந்தோம். அடுத்து ஒரு குட்டி தண்ணி சொம்பு மாதிரி எடுத்துருந்தேன். இதுக்குள்ளே வந்து மிளகா தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் பேக் பண்ணாரு. ஸோ எங்கே இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்குள்ளே வந்து மிளகா போட்டு வச்சிருக்காரு. அடுத்து டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஸ்டீல் டம்ளரு. பார்த்தீங்கன்னா மிக்சிக்கான எக்ஸ்ட்ரா மூடி, அப்புறம் வாஷரு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்தோம். இதெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, கொஞ்சம் க்ளூ, அப்புறம் சாட்டன் ரிப்பன் அது மாதிரி இருக்குது.
மஞ்சள் குங்குமம் மாதிரி ஒரு பேக்கெட் பிடிச்சிட்டு வந்தோம். பெயிண்ட் ப்ரஷ்ஷு. அடுத்து இது பேக் ஸ்க்ரீனுக்காக வந்து டெக்கரேஷன் ஐட்டமு. டை ஹஸ்பண்ட் வந்து அவரோட விஷயத்துக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் ஒன்று. செடிக்கான உரம்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அடுத்து வந்து கொஞ்சம் விதை, நம்ம ஊரில் விதை. நம்ம எதனா சமையல் பண்ணிட்டு சூடாக இறக்கி வைக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்தேன். ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு வந்து கம்பி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் டேப்ஸ். கடைசியாக வந்து ஒரு பேக் கட்டுறேன்னு சொன்னால அது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எதுக்குன்னா வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸு. ஸோ என்னென்னலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்க்குறேன். இது வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு சாமந்தி பூ மாதிரி, இதுவும் அதே மாடல் தான். அப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் லீஃப் மாதிரி வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த ஒயிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இதுவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு பேரு. கீழே வந்து தாமரம் பூ இருக்கிற மாதிரி. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது மாதிரி நிறைய எடுத்துருந்தோம். இதில் நாங்கள் எங்கே எடுத்தோம்னா வந்து பாரிஸில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் எடுத்துருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு அங்கே கலெக்ஷன்ஸு. மோஸ்ட்லியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிங்க் வச்ச மாதிரி தான் நிறைய எடுத்துருக்கோம். சைட் வால் டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வாசலில் கட்டுற மாதிரி இது டெக்கரேஷனு. 2 எடுத்துருந்தோம் இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு பேக்கெட் இருக்குது. அதுவும் வந்து என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பேக் வந்தாச்சு. இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டாப்ஸ் எடுத்துருந்தேன் அன்லிமிட்டடில். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சமையலுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வந்து நாங்கள் பாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரில் சிப்ஸ் பேக்கெட்டு, ரெடிமிக்ஸ் வந்து பாயாசம். ஸோ எதனா வந்து பண்டிகை டைம் வந்துச்சுன்னா அது ரெடிமிக்ஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து ஒரு ரோஸ் மில்க் மிக்ஸ் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வரமிளகா. இதை வந்து நாங்கள் நிறைய வாங்கிட்டு வந்தோம் இந்த வாட்டி. அப்புறம் பானிபூரி பண்ணுறதுக்காக அந்த அப்பளம் இருக்கும் இல்லையா ரெடிமேட், அதை ஒன்று வாங்கிட்டு. மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, இதுலேயும் அது பேக்கெட் ஒன்று கலந்துருக்கு அது. அப்புறம் இது வந்து ராகி மாவு மிக்ஸு, அது ஒரு பேக்கெட்டு. வத்தல் பேக்கெட்டுங்க. மஞ்சள் தூள். இந்த சிக்கன்லாம் வந்து வத்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ட்டு இந்த ஒரு பார்த்தோம் ஹாப்பி மார்க்கு. ஸோ அதுவும் நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம். மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர். அப்புறம் ஒரு வெள்ளரி விதை பேக்கெட் எடுத்துருந்தோம். ஏன்னா வந்து இது பாயசத்துக்குள்ள போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால. மட்டன் மசாலாவுக்கு போடுற பவுட்ரு, பர்பி, நம்ம ஊர் பர்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா, அது ஒரு 2-3 பேக்கெட் எடுத்துட்டு வந்தோம். இதுவும் சேம் வந்து காஷ்மீர் சில்லி தான். பட்டாணி, புளி, நம்ம ஊரில் பழைய புளின்னு கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி பிரிஞ்சிக்கெலாம் தேவையான எல்லா ஸ்பைசஸும் வாங்கிட்டு வந்துருந்தோம். என்னென்னா பட்டை, கல்பாசி, ஸ்டாரு, அனீஸ், அது மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி நாங்கள் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா இந்த வாட்டி வந்து பாப்பா கேட்டான்ட்டு ஒரு குட்டி பாக்ஸ் பவுடர் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சிந்தால் சோப்பே கிடைக்கிறது இல்லை, நான் அதனால் நிறைய சோப்பு குடிச்சிட்டு வந்தாச்சு. நிறைய ஊறுக்காய் பேக்கெட்டு, மாங்காய், பூண்டு, எலுமிச்சண்டு நிறைய சின்ன சின்ன கைட்டு குடிச்சிட்டு வந்தோம். மொத்தமாக வந்து நாங்கள் ஒரு 3 கிலோ புளி வாங்கியிருந்தோம். அது நாங்கள் பெருங்காயம் தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பளம் பேக்கெட்டு, மோர் மிளகா, சுண்டு வத்தல். அடுத்து இந்த காரக்குழம்புக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு காராமணி, மொச்சக்கொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சாம்பார் பொடி,
ரசப்பொடி இதெல்லாம் வந்து நான் வீட்டில் அரைச்சிப்பேன். பட் இருந்தாலும் எப்போனா ஒரு நாள் டேஸ்ட்டாக கடையில் போட்டு பார்க்கலான்ட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். ஆல் பகோடா பழம் இது வந்து உடம்பு சரியில்லை ஃபீவராக இருக்கும்போது வாய் கசப்பாக இருந்துச்சுன்னா இது போடுறதுக்காக இது வாங்கிட்டு வந்தோம். மிளகு, சீரகம், கொஞ்சம் அந்த வத்தலுங்க. இந்த மசாலா நாங்கள் நிறைய எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலா தான் நிறைய எடுத்துப்போம் இதில். அடுத்து ஜாதி பத்திரி அது ஒரு 2 பேக்கெட் எடுத்துப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெல்லம் அது ஒரு 1 கிலோ எடுத்துப்போம். கடைசியாக ஒரு அப்பளம் பேக்கெட் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க இந்த பேக்கில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்வீடனுக்கு கொண்டு வந்த பொருட்கள் இதை தான். நீங்கள் கடைசியாக பார்க்குறது வந்து மளிகை சாமான் பொருட்கள் தான். இந்த வாட்டி நாங்கள் இந்தியா போனது வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக தான். ஸோ மொட்டை போட்டு காது குத்திட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.